மற்றும் ஒரு அழகிய செய்தி. பஞ்சாபில் வந்து ஏற்கனவே ஒரு குருத்வாராவை வந்து மஸ்ஜிதாக நமக்கு இனாமாக கொடுத்தாங்க முஸ்லீம்களுக்கு. இப்போ ஒரு மூதாட்டி வந்து பல கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு இடத்த முஸ்லீம்களுக்கு மஸ்ஜித் பள்ளிவாசல் கட்டிக்கிறதுக்காக கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து ஒரு சீக்கியர் வந்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் எழுதின அந்த மெசேஜை நான் அப்படியே படிக்கிறேன் பாருங்க. பஞ்சாபின் ஃபத்தேபூர் சாஹிப் மாவட்டத்தில் வெறுக்கத்தக்க வகையில் மசூதிகளை இடிப்பதிலும் தங்களுக்கு துணிச்சலான சான்றிதழ்களை வழங்குவதிலும் மும்முரமாக இருக்கும் நாட்டில் மாதா ராஜிந்தர் கௌரின் ஒரு சீக்கிய குடும்பம் தங்கள் கடின உழைப்பின் மூலம் சம்பாதித்த கோடிக்கணக்கான மதிப்புள்ள நிலத்தை மசூதி கட்டுவதற்காக சகோதரர்களுக்கு நன்கொடையாக வழங்கியுள்ளது. இந்த நன்கொடை நாட்டில் வெறுப்பு சூழலை பரப்புபவர்களின் முகத்தில் பலத்த ஒரு அறைதல் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் பரஸ்பர அன்பு மற்றும் சகோதரத்துவத்தின் ஜோதியை எரிய வைப்பதற்கான ஆற்றலையும் வழங்குகிறது. நமது குருக்களின் போதனைகளும் குருக்களின் தியாகங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவை. அவை முழு உலகத்தையும் அனைவரிடத்திலும் அன்பு மற்றும் பாசத்துடன் வாழ எப்போதும் தூண்டியுள்ளன. மஸ்ஜிதின் அடித்தளத்தை அமைப்பதோடு லூதியானாவின் ஷாஹி இமாம் மௌலானா முகமது உஸ்மான் ரஹ்மானி லூதியான்வி ஜியும் சீக்கிய முஸ்லீம் சகோதரத்துவத்துக்கு அடித்தளம் அமைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சீக்கிய முஸ்லீம் மற்றும் இந்து சகோதரர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். என்ன அருமையான ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காரு பாருங்கள். நம்ம ஏற்கனவே நம்மகிட்ட இருந்த மஸ்ஜிதை பிடுங்கிக்கிட்டு இன்னொரு 3000 மஸ்ஜிதை பிடுங்க போகிறோம்னு சொல்லிட்டோம் இந்த இந்துத்துவவாதிகள் ਅਲੰਜਿੱਤਕਰਾਂਗੇ। ਸਿੱਖ ਮੁਸਲਿਮ ਭਾਈਚਾਰੇ ਦੀ ਆਪਸੀ ਭਾਈਚਾਰਕ ਸਾਂਝ ਮਿਲਵਰਤਨ ਅਤੇ ਪਿਆਰ ਦੀ ਮਿਸਾਲ ਉਦੋਂ ਉੱਭਰ ਕੇ ਸਾਹਮਣੇ ਆਈ ਜਦੋਂ ਜ਼ਿਲ੍ਹਾ ਫਤਿਹਗੜ੍ਹ ਸਾਹਿਬ ਦੇ ਪਿੰਡ ਜਖਵਾਲੀ ਵਿਖੇ ਸਿੱਖ ਭਾਈਚਾਰੇ ਵੱਲੋਂ ਆਪਣੀ ਮਿਹਨਤ ਦੀ ਕਮਾਈ ਨਾਲ ਖਰੀਦੀ ਕਰੋੜਾਂ ਰੁਪਏ ਦੀ ਜ਼ਮੀਨ ਮੁਸਲਿਮ ਭਾਈਚਾਰੇ ਨੂੰ ਪਿੰਡ ਵਿੱਚ ਮਸਜਿਦ ਬਣਾਉਣ ਲਈ ਦਾਨ ਵਿੱਚ ਦੇ ਦਿੱਤੀ, ਜਿਸ ਦੀ ਇਲਾਕੇ ਵਿੱਚ ਕਾਫੀ ਸ਼ਲਾਘਾ ਦੇਖਣ ਨੂੰ ਮਿਲ ਰਹੀ ਹੈ। ਇਸ ਮੌਕੇ ਤੇ ਵਿਸ਼ੇਸ਼ ਤੌਰ ਤੇ ਪੰਜਾਬ ਦੇ ਸ਼ਾਹੀ ਇਮਾਮ ਮੌਲਾਨਾ ਮੁਹੰਮਦ ਉਸਮਾਨ ਰਹਿਮਾਨ ਲੁਧਿਆਣਵੀ ਪਿੰਡ ਜਖਵਾਲੀ ਵਿਖੇ ਨਵੀਂ ਬਣਨ ਵਾਲੀ ਮਸਜਿਦ ਦਾ ਨੀਂਹ ਪੱਥਰ ਰੱਖਣ ਪਹੁੰਚੇ, ਜਿਨ੍ਹਾਂ ਦਾ ਪੂਰੇ ਨਗਰ ਵੱਲੋਂ ਭਰਵਾਂ ਸਵਾਗਤ ਕਰਦਿਆਂ ਵਿਸ਼ੇਸ਼ ਸਨਮਾਨ ਵੀ ਕੀਤਾ ਗਿਆ। ਸ਼ਾਹੀ ਇਮਾਮ ਨੇ ਇਸ ਮੌਕੇ ਤੇ ਕਿਹਾ ਕਿ ਪੰਜਾਬ ਦੀ ਧਰਤੀ ਤੋਂ ਅੱਜ ਵੀ ਵਿਸ਼ਵ ਨੂੰ ਆਪਸੀ ਭਾਈਚਾਰਕ ਸਾਂਝ ਦਾ ਸੁਨੇਹਾ ਭੇਜਿਆ ਜਾ ਰਿਹਾ ਹੈ। ਉਹਨਾਂ ਨੇ ਕਿਹਾ ਕਿ ਪੰਜਾਬ ਦੇ ਸਰਬ ਧਰਮਾਂ ਦੇ ਲੋਕ ਆਪਣੇ ਆਪਣੇ ਧਰਮਾਂ ਵਿੱਚ ਪਰਪੱਕ ਹੋ ਕੇ ਇੱਕ ਦੂਜੇ ਦਾ ਸਤਿਕਾਰ ਕਰਨਾ ਚੰਗੀ ਤਰ੍ਹਾਂ ਜਾਣਦੇ ਹਨ। ਉਹਨਾਂ ਨੇ ਕਿਹਾ ਕਿ ਪੰਜਾਬ ਨੇ ਹਮੇਸ਼ਾ ਨਫ਼ਰਤ ਦੇ ਮੁਕਾਬਲੇ ਮੁਹੱਬਤ ਦੀ ਅਲਖ ਜਗਾ ਕੇ ਰੱਖੀ ਹੈ। ਇਸ ਮੌਕੇ ਤੇ ਮਾਤਾ ਰਾਜਵਿੰਦਰ ਕੌਰ ਦੇ ਪਰਿਵਾਰਕ ਮੈਂਬਰਾਂ ਨੇ ਕਿਹਾ ਕਿ ਪਿੰਡ ਵਿੱਚ ਵਸਦੇ ਮੁਸਲਮਾਨ ਭਾਈਚਾਰੇ ਨੂੰ ਨਮਾਜ਼ ਅਦਾ ਕਰਨ ਲਈ ਆ ਰਹੀ ਤੰਗੀ ਨੂੰ ਵੇਖਦੇ ਹੋਏ ਆਪਣੀ ਮਿਹਨਤ ਮੁਸ਼ੱਕਤ ਨਾਲ ਖਰੀਦੀ ਹੋਈ 5 ਮਰਲੇ ਜ਼ਮੀਨ ਮਸਜਿਦ ਬਣਾਉਣ ਲਈ ਦਾਨ ਦਿੱਤੀ, ਕਿਉਂਕਿ ਉਹ ਪਿੰਡ ਦੇ ਮੁਸਲਿਮ ਭਾਈਚਾਰੇ ਨਾਲ ਕਾਫੀ ਲਗਾਓ ਰੱਖਦੇ ਹਨ। ਇਸ ਮੌਕੇ ਪਿੰਡ ਦੇ ਸਾਬਕਾ ਸਰਪੰਚ ਅਜੈਬ ਸਿੰਘ ਜਗਵਾਲੀ ਨੇ ਕਿਹਾ ਕਿ ਪਿੰਡ ਦਾ ਮੁਸਲਿਮ ਭਾਈਚਾਰਾ ਹਿੰਦੂ ਅਤੇ ਸਿੱਖ ਪਰਿਵਾਰਾਂ ਵੱਲੋਂ ਮਨਾਏ